வணக்கம். சூப்பர் டூப்பர் மார்க்கெட் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் ஃப்ரைடே இன்னைக்கு மார்க்கெட் 300 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் ஜுஜுபிப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஒன்லி ரீடெஸ்டிங். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி மார்க்கெட், மே மந்த்துக்கான ஃபர்ஸ்ட் டே, அண்ட் ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துகிட்ருக்கு. அண்ட் ப்ராபப்ளி 23,800 850 வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலான்றது தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி சூப்பர் டூப்பராக 290 பாயிண்ட்ஸ் அப்பாக இருக்குது. இன்ட்ரா டே ஸ்விங்கை வந்து க்ளோஸ் டு அபவுட் 350 பாயிண்ட்ஸ். நிஃப்டி வந்து இன்னமும் ப்ரீமியமில் இருக்குது, 124 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 954 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ்ஸு. நான் வந்து சொல்கிறது ஃபியூச்சர்ஸ். அண்ட் இன்ட்ரா டேயில் வந்து 1175 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இன்ட்ரா டே ஸ்விங்கு. அண்ட் 246 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்னென்னா, கான்ஃபிடெண்ட்டாக மண்டே இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளும் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்னோண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறோம். அண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வர கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும் தட் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டது, சார் மார்க்கெட்டை கம்த்து விட்டீங்க, மார்க்கெட்டை சார் டைம் பாஸ் சார், டோன்ட் வரி, மண்டே இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்குன்றது கான்ஃபிடெண்ட்டாக வந்து பேசிடணும். ஆப்ஷன் டேட்டாஸ் ஆகட்டும், ஃபியூச்சர்ஸ் டேட்டாஸ் ஆகட்டும், இல்லை பேட்டர்ன்ஸ், ரைட், அது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் சும்மா ஒரு பயம்படுத்துறதுக்கான விஷயந்தான்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக இருந்த ஒரே ஒரு விஷயம் வந்து என்னான்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி மந்த்து கான்ட்ராக்டு ஒன்று, ரெண்டாவது வந்து பெரிய வால்யூம், ரைட். ஃப்ரைடே அன்னைக்கு வந்தது பெரிய வால்யூம், அது ஒன்று தான் வந்து உறுத்தலாக இருந்துச்சு. பட் மற்றபடி we were very confident that market will reverse. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, நேற்று சாட்டர்டே ஆகட்டும் சண்டே ஆகட்டும் 2 நாளுமே வந்து நம்மளோட ஆப்ஷன் கிளாஸ், போன சாட்டர்டே சண்டே நம்ம ஃபியூச்சர்ஸ் எடுத்தோம், அதோட கண்டினியூஷன் இந்த சாட்டர்டே சண்டே வந்து நாங்கள் ஆப்ஷன்ஸ்க்கான கிளாஸ் எடுத்திருந்தோம். ஆப்ஷன்ஸோட கிளாஸ் வரும்போது சில விஷயங்கள் நான் வந்து ட்ரைனிங்கில் லைவில் வந்து சிலது பண்ணோம் இன்றைக்கி, அது அப்புறமா பேசலாம். பட் நேற்று முந்தா நேற்று எல்லாமே டேட்டாஸ் வச்சுட்டு வி கேவ் தம் த கான்ஃபிடன்ஸ் தட் மார்க்கெட் வில் நாட் ஃபால்ன்றது அந்த கான்ஃபிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். இது ஏன் இது மட்டும் இல்லை, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தேவர் ஸோ கான்ஃபிடென்ட் ஆன் தட். இன்றைக்கி மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ரிலையன்ஸ் வந்து 5% மேலே ஏறிச்சுப்பா. அவன் மட்டுமே இன்றைக்கி இந்த 289 பாயிண்ட்ஸில் வந்து அவன் மட்டுமே, ரிலையன்ஸ் மட்டுமே வந்து 105 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன். அடுத்தது வந்து ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ, எல்என்டி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஹெச்டிஎஃப்சி. இப்போ ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ்பிஐ, இவங்க எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஐசிஐ இதை தூக்கிட்டு போயிடுச்சு. க்ளோஸ் அபவுட் 1000 பாயிண்ட்ஸ், 954 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் ஹெவி வெயிட்ஸு. ரிலையன்ஸ் வந்து 105 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ க்ளோஸ் அபவுட் 37 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 16 பாயிண்ட்ஸு, எஸ்பிஐ ஒரு 15 பாயிண்ட்டு, எல்என்டி ஒரு 15, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 14.5, ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு 14.5. இந்த கான்ட்ரிபியூட் பண்ணவே க்ளோஸ் அபவுட் 200 பாயிண்ட்ஸ் வந்தது. மீதி எல்லா சில்ட்ரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 89 பாயிண்ட்ஸு. ஸோ டெஃபினெட்லி இன்றைக்கி வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ ரிலையன்ஸ் வந்து தனி காட்டு ராஜாவை மேலே தூக்கிட்டு போனதுன்றது ஒன்று, அது இருக்கட்டும். பட் ஓவரால் நிஃப்டியும் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அப்சைட் போகிறதுக்கான. மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து கண்டினியூஷன் ஆஃப் அவர் எஸ்டர்டேஸ் ட்ரைனிங், இன்றைக்கி வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து சில விஷயங்கள் நாங்கள் பண்ணோம். அரௌண்ட் 11:30க்கு வந்து வி செக்ட் இன் அண்ட் லைவில் வந்து டேட்டாஸை வந்து வி ப்ராட் இன். லைவில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மார்க்கெட் க்ளோஸ் டு அபவுட் 24,200 250 அந்த ஜோன் இருக்கும் போதும், இன்ஃபேக்ட் 200 to 250 அந்த ஜோன் இருக்கும்போது வி எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் டு கோ டுவர்ட்ஸ் 300 and 350. இது வந்து ஸ்பாட்டு, ரைட். நான் ஃபியூச்சர்ஸ் வச்சு நான் சொல்ல, ஸ்பாட் வந்து 24,200 250 230 இருக்கும் போதும் வி ப்ரிடிக்டட் லைவ்ல, ரைட், டேட்டாஸ் வச்சு தட் மார்க்கெட் வில் டச் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,350 கம்ஃபர்டபுளாக டச் ஆகுன்றது ஒர்க்ட் அவுட், ரைட். லைவில் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் அந்த இது கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் அரவுண்ட் 12 o'clock 24,250யோட 250 இல்லை 24,300ஓட கால் வாங்கணும் அட் 12 o'clock. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 11:59 வந்து வாங்கணும் at 113 rupees. And we were so confident, அதாவது ட்ரைனிங் ப்ராசஸில் வந்து we were so confident that இது வந்து இப்படி தான் போகும்
நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னு சொன்னால் அந்த சமயத்தில் நாங்கள் பொசிஷன் எடுக்கிற சமயத்தில் மார்க்கெட் வாஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,260 270 இருந்துச்சு அண்ட் 350 வாஸ் தி டார்கெட். அண்ட் ஆப்ஷன்ஸில் 145 அழகாக டச் ஆச்சு. க்ளோஸ் டு அபவுட் 40% வந்து வி மேட் ப்ராஃபிட் லைவ் மார்க்கெட்டில், ரைட்? அண்ட் இது வந்து விளாட்டா டென்ஷனே இல்லாத, வி நோ எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் ஹவு மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும், இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும், இது உடைக்கும், இது உடைக்கும் போது இப்படி தான் போகும், இதுதான் டார்கெட்டுன்றது வச்சு பண்ணும், ரைட்? இது வெறும் ஆப்ஷன் கிளாஸில். இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நாட் ஓன்லி மீ, அவர் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களும் கான்ஃபிடெண்ட்டாக வந்து தே செட் எஸ் இப்படி தான் எடுக்கணுன்றது. வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிக விரைவில் நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். நீங்களும் இது மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும். மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் வந்து இந்த ஸ்கேல்பிங் பண்ணணும், நான் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும், நான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும், இந்த கதையெல்லாம் வேலைக்கு ஆகாது. கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டுனா நீங்கள் மார்க்கெட் சூழ்நிலை தந்தாப்பில் நீங்களே டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். வெதர் ஐ வாண்ட் டு பி ஆப்ஷன் செல்லர் ஆர் ஆப்ஷன் பையர், ஸ்கேல்பிங் பண்ணுமா, வாட் இஸ் யர் என்ட்ரி பாயிண்ட், வாட் இஸ் யர் எக்ஸிட் பாயிண்ட். ஞாபகம் வச்சுங்களேன், 11:30 ரைட் மார்னிங் வந்து டில் சே பிட்வீன் 9:30 to 10:45 வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்டமும் முடிஞ்சிடும். 11:30 to 12:30 or 1 ரைட் அமைதியான பீரியட். அந்த அமைதியான பீரியட்லேயே வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு புல் அவுட் ஸ்டாக்ஸ், இதை வந்து இன்றைக்கி நிஃப்டியில் பண்ணோம், நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் சில ஸ்டாக்ஸ் வந்து நாங்கள் வந்து லைவாக நாங்கள் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வாரம் பூரா வந்து வில் பி ப்ராக்டிஸிங் இட். அமைதியான பீரியடில் கூட இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை அ ஸ்டாக் அண்ட் மேக் மணினா, அப்போ ப்ரீவியஸ் டேவே நம்மளால் சில ஸ்டாக்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணி சில ஸ்டாக்ஸ் எடுக்க முடியும்னால் ஜம்முன்னு எடுக்கலாம். வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிக விரைவில் அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறோம், 2 பேட்சும் ஆரம்பிக்கிறோம். கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வித் இன்க்ளூடிங் ஆப்ஷன்ஸ், அந்த கிளாஸும் இருக்குது. இல்லை வெறும் ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கான கிளாஸும் ஆரம்பிக்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் 9444468888க்கு கால் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 24,500 ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 1,05,00,000 கால் ரைட் ஆகிருக்கு. அந்த லெவலை க்ராஸ் பண்ணுமா? க்ராஸ் பண்ணும், நிச்சயமாக க்ராஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். 24,000 ஹையஸ்ட் புட் வந்து ரைட் ஆகிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 1,23,00,000 புட்டு வந்து ரைட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 55,500 ஹையஸ்ட் காலும் 55,000 ஹையஸ்ட் புட்டும் வந்து ரைட் ஆகிருக்கு. இன்றைக்கி நேச்சுரலி ரைட் செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆயில் அண்ட் கேஸ் தான் வந்து ராஜாவாக இருக்கும், மெயின்லி பிகாஸ் ஆஃப் ரிலையன்ஸு. அண்ட் இன்றைக்கி வந்து யார் எப்படி பண்ணாங்கன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. சூப்பர் டூப்பராக மார்க்கெட் இருந்துச்சு. க்ளோஸ் டு அபவுட் 195 ஸ்டாக்ஸ் அவுட் ஆஃப் F&Oவில் பாசிட்டிவாக இருந்துச்சு அண்ட் 25 ஸ்டாக்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சு. நெகட்டிவாக இருந்ததுலாம் வந்து பெரிய நெகட்டிவாக இல்லை, எக்ஸப்ட் ஃபார் L&T ஃபைனான்ஸ். L&T ஃபைனான்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 5% மைனஸில் இருந்துச்சு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 4.8% வந்து டவுனில் இருந்துச்சு. ஞாபகம் வச்சுங்க, பிகினிங் ஆஃப் த மந்தில் தான் இருக்கிறோம். மார்க்கெட்டில் நிறைய குட் நியூஸ் வந்துகிட்ருக்கு. ஒன்று, ட்ரம்ப் வந்து சைனா கூட வந்து அந்த டேரிஃப் விஷயத்தில் வந்து கம்மியாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ரஷ்யா 3 days ஆஃப் சீஸ்ஃபயர் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே டின்னு கட்டியாச்சு. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சுன்னா இந்தியன் எக்கானமி காலி ஆகிடும்ல, அதெல்லாம் வந்து ஒரு காதிலே வாங்கிக்க வேணும். ஏன்னு சொன்னால் இந்தியாவுக்கு வந்து இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் நத்திங். ஒரு எஸ்டிமேஷன் ரைட், ஒரு ஜென்யூன் ஆங்கர், ஒரு டிவி ஆங்கர் வந்து எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க. 42 days வார் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 42 to 50 days வந்து வார் இருக்கும். அண்ட் இந்தியா சைடில் வந்து எக்ஸ்பென்சஸ் குட் பி அரௌண்ட் 49,000 crores. 49,000 crores வந்து இந்தியாவில் அப்சர்வ் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியும், ரைட்? நம்மளோட எக்கானமி இஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $4 trillion. 4 trillion-னா 4 லட்சம் கோடி டாலர்ஸ், நாட் இன் ருபீஸ். ஒன்று. ரெண்டாவது வந்து $49,000 10%, ரைட்? ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மள்ட்ட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இருக்கா? சூப்பராக இருக்குது. இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? இன்றைக்கி தான் வந்து ஒரு 4-5 பிளெயின் வந்து டர்க்கியில் வந்து இறங்கியிருக்கு. ரொம்ப நல்லது. ரஷ்யன் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் யுக்ரைனில் வாரில் டெஸ்ட் பண்ணாங்க. எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் செல்லிங் தியர் ப்ராடக்ட்.
சைனா அம்யூனிஷன் இறக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. டர்க்கி வந்து இறக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. டர்க்கி வருதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக இஸ்ரேல் வரும். ஸோ டோன்ட் ஹாவ் டு வரி. டர்க்கிட்ட இருக்கிறது நிஜமாகவே அவங்கள்ட்ட இருக்கிற ட்ரூன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, தேர் சம்திங் வெரி பவர்ஃபுல் ட்ரூன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் வி ஹாவ் பெட்டர் தென் தட். அண்ட் டர்க்கியோட ட்ரூன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆஃப்செட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்தியாட்ட இருக்கிறது மேஜராக 2 வெப்பன் சிஸ்டம். ஒன்று வந்து S-400. S-400 நீங்கள் வந்து பார்டரில் கூட வைக்க வேணாம், பார்டரை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வச்சா கூடயும் 400 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் மினிமம், ரைட்? எந்த ஒரு குட்டியுண்டு ஒரு ட்ரூன் மேலே பறந்தா கூடயும் அது ரேடாரில் காட்டி விடும், ரைட்? இங்கே ஒன்று கிளம்பி இருக்குடான்னு. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பாகிஸ்தான் பார்டர் ஒரு 50-60 கிலோமீட்டர் இந்த சைடு நீங்கள் வச்சுருந்தா கூடயும் S-400 கேன் டிடெக்ட் ஆல் பிளேன்ஸ். அங்கே வந்து பிளெயின் கிளம்புனாவே இங்கே வந்து பிளெயின் கிளம்பி இருக்கு, மிசைல் கிளம்புனா கிளம்பி இருக்குன்றது சொல்ல முடியும். ஷூட் டவுன் பண்ண முடியுமா? இங்கே இருந்தே பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ்லேயே அடித்து காலி பண்ண முடியும். ரெண்டாவது ரஃபேல் வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளே போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்தியா பார்டரில் இருந்து தே கேன் அட்டாக் எனி பிளேஸ் அக்ராஸ் பாகிஸ்தான். அது மாதிரி மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட பிரம்மோஸ் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி தெரியாத பட்டன் அமுக்கிட்டோம், ஒரு மிசைல் கிளம்பி போச்சு பிரம்மோஸ், ரைட்? பாகிஸ்தான் சைடில் போயிடுச்சு. பை மிஸ்டேக் இட் வாஸ் ஃபயர்ட். அங்கே போய் உளுந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியும், ஓ மிசைல் வந்துருக்குன்னு. அண்ட் அதுக்குள்ளே இந்தியா வந்து இன்ஃபார்ம் பண்ணிச்சு, சேயிங் தட் பை மிஸ்டேக் இட் ஹஸ் பீன் ஃபயர்டுன்னு. அதில் வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை, வெடிகுண்டு எதுவுமே இல்லை, பட் மிசைல் ஃபயர் ஆனது. ப்ராபப்ளி இந்தியா வந்து கேடிங்க நம்மளும், ரைட்? இதை வந்து டெஸ்டிங் கூடயும் விட்டுருக்கலாம், அவங்கள்ட்ட வந்து என்ன சிஸ்டம் இருக்குன்றது பார்க்குறதுக்கு. ஸோ டெஃபினெட்லி இந்தியா பாகிஸ்தான் வார் வில் நாட் பிரிங், இது வந்து ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. இன்ஃபேக்ட் அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். நினச்சி பாருங்களேன், பாலக்கோட்டுக்கு அப்புறமா 5 வருஷம் இந்தியாவில் வந்து அமைதியாக இருந்துச்சு, பெரிய இன்சிடென்ட்ஸ் நடக்கலை. இந்த தெரியும் வைக்கிறத வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து இந்தியா வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிச்சுட்டு வரட்டும், நல்லது தான். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஃப்ரைடே இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மூமெண்ட்ஸ் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் ஃபார் த கோல்ட் பார்ட் நத்திங் வாஸ் பிக். அண்ட் அங்கே வந்து டவ் ஜோன்ஸோ இல்லை நாஸ்டாக்கோ நம்ம வந்து பார்க்குறதுல அர்த்தம் கிடையாது. வெறும் 20 பாயிண்ட் ஏறி இருந்துச்சு. நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 216 பாயிண்ட் ஏறி இருந்துச்சு, அரௌண்ட் 1.6%. அங்கே இருக்கிற விக்ஸு, ரைட், யூஎஸோட விக்ஸ் வந்து குறைஞ்சிருந்துச்சு ஆன் ஃப்ரைடே. இப்போ வந்து ரைட் நவ் யூஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டிஷாக இருக்குது, ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. டாலர் இண்டெக்ஸும் வந்து பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. கோல்டு, சில்வர், க்ரூட் ஆகட்டும், இதுலேயும் வந்து பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. நிறைய ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ட்ரம்ப் வந்து ஏதாச்சும் பண்ண போகிறாருன்றது எதிர்பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி 28 ஏப்ரல் 28, நாளைக்கு ஏப்ரல் 29. அது எனக்கும் தெரியும்னு வைங்க. எஸ், 29 என்ன ஸ்பெஷல்? ட்ரம்ப் வந்து 100 நாட்கள் ஆகுது, ரைட்? இந்த 100 நாள் அட்டகாசமே தாங்கல, அடுத்த இன்னும் 4 வருஷம் எங்கே தாங்க போகிறோன்றது நீங்கள் இது பண்ணால், ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் 100 days we have achieved what we wanted to achieve. செகண்ட் 100 days, நாளையிலேருந்து அடுத்த 100 நாட்களுக்கான அவர் இலக்கு வச்சிருக்கிறாராம். ஐயோ பாவம், யார் யார் மாட்ட போகிறாங்கன்றது தெரியாது. பட் அவர் வந்து அதில் சொல்லியிருக்கிறது, டாரிஃப்ஸ் பற்றி நாங்கள் பேசுவோம், அமைதி பேச்சுகள் பேசுவோம், போர்கள் நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் 100 days இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இதில் ஃபஸ்ட்டு ட்ரேட் டீல் சைன் பண்ணுறது இந்தியாவாக தான் இருக்கும். இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். $14.65 billion வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக அடுத்த 2 பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக கர்நாடகா, அதுக்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேஷ். இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதோட ஜாஸ்தி நம்ம பண்ணியிருக்கிறோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் 53% எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். தேங்க்ஸ் டு சிஸ்கோ. இப்போ ரீசெண்டாக தான் வந்து ரீசெண்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிஸ்கோ ஃபேக்ட்ரி வந்து இங்கே போட்டிருந்தாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ஹோசூரில் வந்து போட்டிருக்காங்க ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் செல்ஃபோனுக்கான காம்பனன்ட்ஸ். அடுத்தது வந்து ஃபாக்ஸ்காம் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்களே வந்து பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓலாவும் வந்து சில பேட்ரி ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து வருது, அவங்களும் வந்து சில எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்லாம் வந்து வருது. எனிவே வாழ்த்துக்கள். அண்ட்
தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போன வருஷம் வந்து $9.56 billion, க்ளோஸ் டு அபவுட் 9.5 பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் 25-26 வந்து எதிர்பார்க்கறது வந்து க்ளோஸ் டு அபவுட் $20 billion. ஓகே, வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். அண்ட் இயர் ஆன் இயர் க்ரோத் வந்துட்டு இருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது நல்ல செய்தி என்னதுன்னு சொன்னால், இப்போ தான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ஐஐபி டேட்டாஸ் வந்துச்சு. ஐஐபி டேட்டாஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ரைட்? இந்தியாவோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, பிப்ரவரியோட மார்ச் மாதம் நல்லா இருந்துச்சு. எப்படி? பிப்ரவரியோட மார்ச் மாதம் நல்லா இருந்துச்சு. பிப்ரவரியில் 2.7 இருந்துச்சு ஐஐபி டேட்டா, இப்போ வந்து 3 இருக்குது. பாசிட்டிவ் நியூஸு, இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் வந்து நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கோல்டு சில்வர் ப்ரைஸு ஃப்ரைடேயோட பெரிய மூமெண்ட்ஸ் இப்போதைக்கு கிடையாது. அதே 9,900 ஜோனில் தான் வந்து கோல்டு இருக்குது. 24 கேரட் சென்னையில் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் அபவுட் 1 lakh ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. மாற்றம் எங்கே வந்திருக்கு? ருப்பியில் வந்திருக்கு. ருப்பி ஸ்ட்ராங் ஆகிருக்கு. நீங்கள் வந்து பார்த்துமீங்க, தேர்ஸ்டே ஃப்ரைடேலாம் வந்து க்ளோஸ் அபவுட் 85, 50, 85, 50 கூட இல்லை, 85, 30, 35, 40 அந்த ஜோன்லேயே வந்து இருந்துச்சு. இன்னைக்கு 85க்கு வந்திருக்கு. ஸோ ருப்பி ஹாஸ் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ இது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயம். அடுத்த பாசிட்டிவான விஷயம், ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஐஐபி டேட்டா வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. ரெண்டாவது, ருப்பி ஹாஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். எஃப்ஐஐஸ் லாஸ்ட் 9 டேஸாக க்ளோஸ் டு அபவுட் 33,054 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் மார்க்கெட்டில். இன்னமும் இந்த மாதத்தில் வந்து 2,175 crores வந்து மைனஸில் தான் இருக்குது. இன்றைக்கான டேட்டா இன்னும் வரல. இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 5:45 பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டேட்டா வரல. டேட்டா வந்துச்சுன்னா ப்ராபப்ளி பாசிட்டிவில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எனிவே பார்க்கலாம். ஆனால் லாஸ்ட் 9 டேஸில் வந்து 33,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது செம்ம பாசிட்டிவ். அவன் 33,000 crores பண்ணால் நம்ம டிஐஏஎஸ் என்ன பண்ணுவாங்க? விற்றுட்டாங்க. ஒன்றும் ஜாஸ்தி விற்கல. க்ளோஸ் டு அபவுட் 5,000 crores, ரைட்? 4,975 crores வந்து டிஐஐஸ் வந்து விற்றுருக்குறாங்க. யாராச்சும் ஒருத்தர் விற்றா தானே ஒருத்தர் வாங்க முடியும். ஸோ எஃப்ஐஐஸ் வந்தனால தான் மார்க்கெட் மேலே போச்சுன்னு சொன்னால் வேணாம். இந்தியா சைடில் பாசிட்டிவ் நியூஸ் நிறையா இருக்குது. இந்தியன் வேல்யூவேஷன் நல்லா இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்தியா மட்டும்தான் வந்து செம்ம ஷைன் ஆக போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு ரீசனால் தான் சைனாவும் வாலாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து ருப்பி ஸ்டேபிள் ஆகிடுச்சு, ரைட்? ருப்பி வாலட்டாலிட்டி இருந்துச்சு, ருப்பி ஸ்டேபிள் ஆச்சு. இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது. நான் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நிஃப்டி வந்து க்ளோஸ் டு அபவுட், நான் வந்து சொல்கிறது ஃபியூச்சர்ஸில், ரைட்? நீங்கள் ஃபியூச்சர்ஸ் தானே ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் டேட்டா க்ளோஸ் டு அபவுட் 24,680, 680, 85, 90 அந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 700 டச் ஆகுமா தெரியாது. பட் 24,680 வரைக்கும் டச் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ளே டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க. உங்களோட என்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதோட ஸ்விங் லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது புத்திசாலித்தனம். ஒன்று. ரெண்டாவது, ஸ்பாட்டு, ரைட்? கரண்ட்லி நிஃப்டி ஸ்பாட் வந்து 24,328 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்எஸ்சி சைட்டுன்னு போட்டால் அந்த இடத்துல வரும்ல, அதுதான் வந்து ஸ்பாட் ப்ரைஸு. அது வந்து க்ளோஸ் டு அபவுட் 400. ஸோ ஸ்பாட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 75 பாயிண்ட்ஸ் அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 200 பாயிண்ட்ஸ், 240 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.